Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஃப்ரை பண்ணாமல் ஒரு ஹெல்தியான ப்ரோட்டீன் ரிச் ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது அரை கப்பு கடலைப்பருப்பு, அரை கப்பு துவரம்பருப்பு, 1 இன்ச் இஞ்சி, குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயம், காரத்துக்கு வரமிளகா இல்லைன்னா பச்சை மிளகா, கொஞ்சம் பெருங்காயம், அப்புறம் டில் லீவ்ஸ், கருவேப்பிலை, கொத்தமல்லி. கடலைப்பருப்பும் துவரம் பருப்பும் எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வைக்கணும். தண்ணிக்கு அளவெல்லாம் இல்லை, நம்ம தண்ணி வடிகட்டிட்டு தான் அரைக்க போகிறோம். ஸோ 3 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இது 3 மணி நேரம் இப்போ ஊறியாச்சு. இப்போ நம்ம தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு ஒரு மிக்சியில் போட்டு கொரன்னு அரைச்சிடலாம். ஸோ இஞ்சி நான் இதிலேயே போட்டு அரைக்கிறது ப்ரிஃபர் பண்ணுவேன். நீங்கள் இல்லைன்னா அரைச்சிட்டு லாஸ்ட்டாக சின்னதாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். இது லாக்டவுன் அப்போ என்கிட்ட பச்சை மிளகா இல்லை, அதனால் நான் வரமிளகா போடுறேன். நீங்கள் அரைச்சிட்டு கடைசியாக பச்சை மிளகாவும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இது அரைஞ்சாச்சு. இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றி மற்ற ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணலாம். இதில் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, என்கிட்ட கருவேப்பிலை இப்போ இல்லை, அப்புறம் டில் லீவ்ஸ் கிடைக்கலன்னா விட்டுறலாம். இந்த ரெசிப்பியில் ஒரிஜினல் ரெசிப்பியில் அது இருக்குது, அதனால நான் சேர்த்துருக்குறேன். அப்புறம் கொஞ்சம் பெருங்காயப்பொடி. இது எல்லாமே நல்லா கலந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்புறம் அதை ஒரு பால் மாதிரி ஃபார்ம் பண்ணி ஓவல் ஷேப்பில் உருட்டி வச்சுக்கலாம். அடுப்பில் ஒரு இட்லி ஸ்டீமரில் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த உருட்டி வச்சுருக்கிறது நம்ம ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ எவ்வளோ பெருசாக எடுத்துருக்கிறீங்களோ அவ்வளோ டைம் ஜாஸ்தி ஆகும். ஸோ ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஆகும். ஸோ நான் உருட்டியிருக்கிற இந்த சைஸ்னால் 10 நிமிஷத்தில் ஆகிடும். கொஞ்சம் பெருசாக உருட்டினீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் ஆகும். ஸ்டீமரில் தண்ணி சூடாயிடுச்சு. இதை இப்போ மூடி வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். ஸோ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து ஒரு கத்தி வச்சு கட் பண்ணி பாருங்கள். உள்ளே வெந்திருக்கா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒருவேளை வேகலைன்னா இன்னும் ஒரு 2லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் வைங்க. ஸோ எனக்கு இது வெந்துடுச்சு. ஸோ இதை எடுத்துடலாம். அந்த பேட்சை எடுத்துகிட்டு இப்போ அடுத்த பேட்சும் வச்சிடுறேன். சுட சுட ப்ரோட்டீன் ரிச் ஃப்ரை பண்ணாத ரொம்ப ஹெல்தியான ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லா தான் இருக்கும். நீங்கள் வீகன் ஆப்ஷன் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா நெய் தொட்டு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.